மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் குரு 2இல் இருப்பதாலும் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 9 ஞாயிறு, 15 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சூரியன் புதன் 9, 10இல் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்ற காரணத்தால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 10 திங்கள், 11 செவ்வாய், 12 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.